எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. அஞ்சலி பாப்பா வந்து பிச்சு உதறிட்டாங்க. வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறது கண்டினியூவாக நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு வந்து தாங்க. அபி வந்து பேசுகிறாங்க பசங்கள்கிட்ட எல்லாட்டையும். நம்ம எல்லாரும் வந்து அம்மா இடத்துல இன்னொரு பொண்ணை வச்சு கூட பார்க்க முடியாது. அதனால் அப்பாக்கெல்லாம் இன்னொரு கல்யாணம்லாம் நடக்கவே கூடாது, சரியா? ஏன் அபி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா இடத்துல இன்னொரு பொண்ணு ஒரு வேளை வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பாவுக்கு நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கான டைமே இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்ம கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் அப்படியே தள்ளி போயிடுவார். இதுதான் இயற்கை, இதை மாற்றவே முடியாது. அதனால் அம்மாவுக்கு எதிராக வந்து யாரும் வந்து வரக்கூடாது அந்த இடத்துக்குங்கிற மாதிரி அதிரடியாக வந்து அபி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீ சொன்னால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. அப்போன்னு பார்த்து எல்லா குழந்தைங்களும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அஞ்சலி பாப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாட்டி வந்து பேசுகிறதெல்லாம் கவனிக்கிறாங்க. இன்னைக்கு பூஜை இருக்குது, எல்லா ஏற்பாடும் வந்து ராமையா பண்ணிட்டல, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி மனோகரி அந்த இடத்துல சுடரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து கவனிச்சிட்டாங்க. வீட்டில் இன்றைக்கி பூஜையா? அப்போனா ஃபன்னாக ஜாலியாக இருக்குமே. அப்போனா நம்ம போகிறது எதுக்கு? ஃபன்னாக இருக்கிறதுக்கு தானே. இன்றைக்கி வீட்லேயே இருந்துடலாம், ஸ்கூலுக்கு போக வேணாங்கிற மாதிரி சேட்டை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. எல்லா குழந்தைங்களும் வந்து காரில் வந்து ஏறுறதுக்காக கிளம்புறாங்க. அஞ்சலி சீக்கிரவா, நாங்கள் காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணலாம், எனக்கு ஷூ வந்து மாட்ட முடியல, நான் மாட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைங்களையும் ஏமாத்திடுறாங்க. கவின், காவியா, நம்ம அபி எல்லாரும் வந்து காரில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஸ்கூலுக்கு போகணுமா? என்ன இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தா அம்மா என்ன சொல்லுவாங்க? அம்மா கிட்ட தான் பேசினா ஸ்கூலுக்கு வந்து லீவ் போட விட்டுருவாங்க. ஆனால் இப்போல்லாம் லீவே போட முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அஞ்சலி, ஷூ ஒழிச்சு வச்சிடலாமா? ஷூ ஒழிச்சு வச்சா நிச்சயம் வந்து வேற ஷூ கொடுத்துருவாங்க. இல்லாட்டி ஷூவே இல்லாமல் போயிட்டு வான்னு சொல்லிட்டா சுடர் ஏதாவது வந்து ஏடா கூடம் பண்ணி விட்டுருவா. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்? நம்மளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கலாம். அப்போனா லேட் ஆகிடும் என்னை தேடுறதுக்காக. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம சூப்பராக வந்து இங்கே இருந்துடலான்னு சொன்னால் எல்லா பசங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. சரி நம்ம ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு யாரும் இருக்காங்களான்னு சுற்றி சுற்றி நம்ம அஞ்சலி பாப்பா வந்து க்யூட்டாக அழகாக வந்து பார்க்குறாங்க. யாரும் இல்லை. எய்த்தாப்புல ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஏஞ்சி வந்து போயிட்டே இருக்காங்க. சுடர் வந்து பார்க்குறாங்க. என்ன பண்ணுறான் அஞ்சலி, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி வந்து திரும்பி பார்க்குறாங்க. சுடர் இருக்கிறாங்களா இல்லை யாரும் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலான்னு இருக்கிறப்ப அப்பன்னு பார்த்து சுடர் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ரூம் கதவை திறந்துக்கிட்டு ஒரு கபோர்டு மாதிரி இருக்குது, அந்த கபோர்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு பையன் வந்து நவுத்தி வைக்கும் போது இந்துமதி தாலி வந்து பொத்துன்னு கீழே வந்துடுது அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து அந்த தாலி வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. உடனே வந்து அஞ்சலி அந்த ரூமில் தான் இருக்காங்கன்னு நம்ம சுடர் தான் பார்த்துட்டாங்களே. என்ன, நீங்கள் இந்த ரூமில் தான் இருக்கீங்க, நீங்கள் இந்த ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டதை நான் பார்த்துட்டேன், மரியாதையாக நீங்களே வந்துட்டா நல்லது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்குது, அதுக்கு பின் பக்கமாக இருந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அஞ்சலி பாப்பா இப்போ வரணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட்டு கட்டிலுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு நினச்சிட்டு அந்த இடத்துல வந்து கட்டிலுக்கு பின்னாடி தேடலான்னு போகிறப்ப, இனிமேட்டு இங்கே இருந்தால் நம்மளை வந்து ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சுருவா, நம்ம குடுகுன்னு வேறு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வேக வேகமாக வந்து எழில் ரூமுக்கு வந்து போகிறாங்க. அஞ்சலி நில்லு, அஞ்சலி நில்லு, அஞ்சலிங்கிற மாதிரி கத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் அல்டிமேட் ஃபன்னாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. என்ன இவ பொசுக்குன்னு மாடி வேற ஓடிட்டா, இப்போ மாடிக்கு வேற ஏறணுமா, மாடியில் வேற 4 ரூம் இருக்கே, எந்த ரூமில் போகிறான்னு தெரிலன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க. நம்ம அஞ்சலி சிரிச்ச முகமாக இருக்காங்க. எழில் ரூம்குள்ளே தான் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அச்சோ, வேறு எந்த ரூமாக இருந்தாலும் நான் உள்ளே போய் பார்த்துருவேன், ஆனால் எழில் சார் ரூம்குள்ளே போனால் ரொம்பவே கஷ்டமாச்சு, அவர் ரூம்குள்ளே போனால் கண்ணாப்பண்ணான்னு திட்டுவார். என்ன பண்ணலாம்? அஞ்சலி மரியாதையாக சொல்கிறேன், வெளியில் வாமா, டைம் ஆயிடுச்சுமா, 3 குழந்தைங்களும் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களே, நீ மட்டும் வராமல் இருந்தனா அது ரொம்பவே தப்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை, நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன். எதனால் வீட்டில் இருக்குன்னு ஆசைப்பட்றீங்க? அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் இருக்கிறப்ப நீ வந்து ஃபங்க்ஷனில் தான் கலந்துக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கணும் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் வந்து வீட்லேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பா உடனே வந்து ஸ்கூலுக்கு லீவு போட இப்படியெல்லாம் ஒரு சாக்கா, இப்போ நீ வரப்போறியா இல்லையா, வந்துருங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. பின்னாடி வந்து எழில் வந்து இருக்காங்க. யாரை வந்து கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அஞ்சலி பாப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா வந்து இருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு போல இருக்கு. அச்சோ, அப்பா வந்து நம்மளை தூக்கிட்டு காரில் வந்து விடுறதுக்கு முன்னாடி நம்மளே போய் சமத்தா வந்து காரில் வந்து உட்காந்துட வேண்டியதான், இந்த பொருள் வேற கையில் இருந்தால் அப்பா வேற கண்ணாப்பண்ணான்னு திட்டுவாங்களே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து குடுகுடுன்னு போகிறாங்க. பட்டு வெட்டி பாட்டு சட்டை இருக்கு போல இருக்கு நம்ம எழில்கிட்ட. அதுக்குள்ளே வந்து அந்த தாலியை வந்து ஒழிச்சு வச்சிடுறாங்க. இந்துமதியோட தாலி அப்படியே வந்து வெளில வந்துடுறாங்க. சமத்தா இருக்க மாட்டிங்களா, இது மாதிரி சேட்டையும் உங்ககிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க. சார் சும்மானு இருக்கு சார், இவளை வந்து ஸ்கூலுக்கு வந்து கொண்டு போய் விடுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகுது சார்,
ஒரு நாள் வந்து இவளை சமாளிக்க முடியுமா? கஷ்டம்தாம்மா, நான் ஒத்துக்கிறேன். சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். இவ தான் என் செல்ல குட்டியாச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க போல இருக்குது. ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக கொண்டாட போகிறாங்க போல இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து நல்லது நடக்கணும்னு பரிகார பூஜை வந்து செய்கிறாங்க. அப்போன்னு பார்த்து பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த தாலி வந்து முடிச்சு போட்டு வச்சுருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பா அதனால வந்து தாலி வந்து அதிலே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க மனோகரி. கூடிய சீக்கிரம் வந்து எழில் பக்கத்தில் உட்காந்துட்டு தான் நான் வந்து இந்த பூஜையை வந்து பண்ண போகிறேன்னு யோசிக்கிறாங்க. அவங்க யோசிச்ச மாதிரியே உங்கள் மனைவி இருந்தால் உட்கார சொல்லுங்க. ஏன்னா இந்த பூஜையில் பலன் கிடைக்கணும்னா உங்கள் மனைவியும் கண்டிப்பாக இருந்தே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஐயர் வந்து சொன்னனால என்னடா அது சத்திய சோதனைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுவே வந்து எனக்கு சாதகமாக நான் வந்து முடிவு எடுக்கிறேன்னு மனோகரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை ஐயரே அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் நல்லவங்கள தான் பகவான் வந்து சோதிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஐயர் ஒரு பக்கம் வேணா இந்துமதி இடத்துல நான் வேணா உட்காரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பூஜை வந்து நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனோகரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாயிடுறாங்க. நம்ம எழில் எதுவுமே சொல்லாமல் மௌனமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்துமதியும் வந்து தூரத்துலேருந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னால் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. அவெல்லாம் உங்கள் பக்கத்துலேயே உட்கார்றதுக்கு அருகதையே கிடையாது. தயவு செஞ்சு விட்டுறாதீங்க எழில்ங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ எப்படிம்மா மனைவி ஸ்தானத்தில் வந்து உட்காருவ? ஐயர் என்ன சொன்னாப்புல, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா எழில் பக்கத்தில் பொண்ணு வந்து உட்காந்து ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு. இப்போ இங்கே இருக்கிறதுலே வந்து நான் தான் உட்கார முடியும். எழிலோட ஃப்ரெண்டாக இருக்கிறேன். நான் வந்து எழிலோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். இந்த ஃபங்க்ஷனை வந்து நல்லபடியாக நான் நடத்தி தரேன். அதை மட்டும் பாருங்கள். நான் இன்னும் அவருக்கு மனைவியாகிறேன்லாம் சொல்லவே இல்லையேன்னு சொல்லி கொக்கி போட்டு பேசுகிறாங்க. இருப்பினும் எப்படியுமா இது? சும்மானு இருங்க அத்தை, நல்ல நோக்கத்துக்காக பண்ணுறது எதுவுமே தப்பாகாது அப்படின்னு சொல்லும்போது இந்துமதி வந்து வேணாம் வேணாங்க உட்கார விடாதீங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி போராடுறாங்க. அந்த இடத்துல கரெக்டாக வந்து மனோகரி வந்து உட்காரலான் இருக்கிறப்ப, மனோகரி நில்லு, என்னால் இந்துமதி இருக்க வேண்டிய இடத்துல வேற எந்த பொண்ணையும் வந்து கனவை கூட நினச்சி பார்க்க முடியாது. தயவு செஞ்சு ஏஞ்சிப்போ. இப்போ இந்த ஃபங்க்ஷன் பூஜையில் எப்படி வந்து நடத்த போகிறீங்க? இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னா நான் உட்கார்ந்தாதான் உண்டு எழில், அதை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்துமதியோட ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு குடுக்குன்னு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து இந்துமதியோட ஃபோட்டோ வந்து அப்படியே எழில் வந்து பக்கத்தில் வந்து வச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. இப்போதைக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து நீங்கள் மாலையை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தான் இங்கே இருக்கோமே, அவர் எதுக்கு தனியாக தன்னந்தனியாக வந்து பூஜையை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாங்க நம்ம இந்துமதி. இந்துமதி வந்து இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து நோட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம எழில் இவ்வளோ நேரம் டல்லாக இருந்த எழிலோட ஃபேஸ் வந்து இந்துமதி பக்கத்தில் உட்காந்துருக்க விஷயத்த வந்து உணர்ந்தனால அப்படியே வந்து மாலையை வந்து இந்துமதி கழுத்தில் வந்து போடுறாங்க. இந்துமதி வந்து எழில் கழுத்தில் மாலை போடுற மாதிரி காட்டி சூப்பராக அந்த எபிசோடை வந்து முடிச்சிருந்தாங்க. மனோகரிக்கு வந்து செம்ம பல்பு கொடுத்தாங்க. நம்ம எழில் செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். அஞ்சலியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த எபிசோடில் வந்து ஒன் ஆஃப் த ஹைலைட் சீனாக அமைஞ்சிச்சு. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அஞ்சலியோட சுடரோட ஆக்டிங்.